ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இஞ்சி தீயல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, இதில் 1/4 kg அளவுக்கு இஞ்சியை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட இப்போ பூண்டு சேர்க்கணும். ஒரு 10 பல் மாதிரி பூண்டை தோல் எடுத்துகிட்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டும் நல்லா வறுபட்டு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தேங்காய் நல்லா வறுபட்டு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வரணும். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இவ்வளவு சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சமாக வெந்தயம் இவ்வளவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச விழுதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா அதே ஜாரில் நம்ம வதக்கி எடுத்து வச்சிட்டு இருந்தீங்களா இஞ்சி பூண்டு, இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துட்டு அரை நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இல்லை கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து எடுத்து வச்சிட்டு இருந்த இந்த இஞ்சி மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான இஞ்சி தீயல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.